ஹலோ எவ்ரிவன், வெல்கம் பேக் டு மை சேனல். ஸோ இன்றைக்கி வந்து வீடியோ பாருங்கள். இன்றைக்கி மார்கழி டே 11, அதுக்கான கோலம் தான் போட்டுட்ருக்கேன். கொஞ்சம் ஸ்பீடாக போட்டுட்டு இன்றைக்கி கொஞ்சம் ஒர்க் இருக்குது. அது என்னென்னா, இன்றைக்கி எல்லோரும் கொஞ்சம் சர்ப்ரைஸாக வந்திருக்காங்க வீட்டுக்கு. ஸோ அதுதான் ஸ்பெஷல். இன்றைக்கி ரொம்ப நாள் கழித்து எல்லாம் வந்ததுனால கொஞ்சம் இன்றைக்கி ஹாப்பியாக இருக்குது. ஸோ கடகடன்னு நம்ம கோலம் போட்டுட்டு பூஜை வேலையெல்லாம் முடிச்சுட்டு ஸோ எல்லா கூடயும் கொஞ்சம் டைம் ஸ்பெண்ட் பண்ணலாம். அண்டு வந்து அவங்களுக்கான பிரேக்ஃபாஸ்ட் எல்லாம் ரெடி பண்ணணும். ஸோ காஃபி டீலாம் போடணுமா, அதனால் கொஞ்சம் சீக்கிரமாக இந்த வேலையை முடிச்சுட்டு போகலாம்ல. தேவையானதெல்லாம் கொஞ்சம் பண்ணோம், பிரேக்ஃபாஸ்ட்டு எல்லாமே. ஸோ அதனால் நான் வந்து கடகடன்னு போட்டுட்டு சாமி கும்பிட்டு எல்லாம் ரெடி பண்ணிகிட்ருக்கேன் நான். ஸோ ஆஸ் யூஷுவல் நம்ம போடுற டைமுக்கு கோலம் போட்டுட்டாலே எல்லாம் முடிஞ்சிடும். எல்லாம் தூங்கிட்டுருக்காங்க. நான் வந்து கோலம் போட்டுட்டு உட்காந்துட்ருக்கேன் இங்கே. அதுக்கப்புறம் வந்து சாமி கும்பிட்லாம். சாமி கும்பிட்டு போயிட்டு அவங்களுக்கு தேவையான காஃபி டீ எல்லாம் போட்டுட்டு அவங்க அதுக்குள்ளே எல்லோரும் எழுந்துருவாங்க. ஆல்மோஸ்ட் நான் வந்து கோலத்தை வந்து போட்டு முடிச்சிட்டேன். இங்கே வந்து அந்த பூ நிறைய கொட்டிகிட்ருக்குமா, ஸோ ஃப்ரெஷ்ஷாக இருக்கிற பூ எடுத்து கொஞ்சம் வச்சுருவேன். நல்லா வாசனையாக இருக்கும். அதுக்கப்புறம் நம்ம வந்து விளக்கேற்றிடலாம். விளக்கேற்றிட்டு உள்ளே போய் பூஜை பண்ணிவிட்டு நம்ம டே ஸ்டார்ட் பண்ணலாம் வாங்க. ஸோ இதான் கோலத்தோட ஃபுல் லுக்கு. நான் விளக்கேற்றும் போதே ஒருத்தராக எழுந்துட்டாங்க. அதுக்கப்புறம் வந்து அவங்களுக்கு தேவையான காஃபி டீலாம் போடலாம். பாலை முதல்ல காய்ச்சி எடுத்துடுறேன் நான். பால் காய்ச்சிட்டு எனக்கு ஒரு கப் ஆஃப் மில்க் எடுத்துகிட்டு அவங்களுக்கு எல்லாேருக்கும் காஃபி கலந்து கொடுத்துட்டு அதுக்கப்புறம் வந்து கொஞ்சம் நேரம் கழித்து பிரேக்ஃபாஸ்ட் எல்லாம் ரெடி பண்ணலாம். தம்பி ஒய்ஃபும் வந்து வெறும் காஃபி மட்டும் குடிச்சிட்டு கிளம்பிட்டாங்க. ஏன்னா அவங்களுக்கு ஒர்க் இருக்கிறதுனால அவங்க காலையிலே கிளம்பிட்டாங்க. அப்பா வந்து இங்கே ஸ்டே பண்ணிகிட்ருந்தார். ஸோ அவருக்கு வந்து பிரேக்ஃபாஸ்ட்டு லன்ச் எல்லாம் ரெடி பண்ணணும். எப்போயாவது வர்றாரா, அதனால் கொஞ்சம் ஸ்பெஷலாக பண்ணணும் பிரேக்ஃபாஸ்ட்டும் லன்ச்சும். ஓகே, இவங்க 2 பேரும் கிளம்பிட்டாங்க. ஸோ அவங்களுக்கு பாய் சொல்லிவிட்டு நம்ம போயிட்டு நம்ம பிரேக்ஃபாஸ்ட் வேலையை ஸ்டார்ட் பண்ணலாம். இங்கேருந்து போகிறதுக்கு எப்படி இருந்தாலும் அரௌண்ட் ஒரு 30 மினிட்ஸ் கிட்ட ஆகும். ஸோ அவங்க அதனால் காலையிலே கிளம்பிட்டாங்க, ஏன்னா ஒர்க்கெலாம் இருக்கிறதுனால. ஸோ நம்ம நெக்ஸ்ட்டு நம்ம ஒர்க்கு பார்க்கலாம். காலையில் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு தான் ஆப்பமும் தேங்காய் பால் தான். அது வந்து நம்ம ஊற்றி கொடுத்துட்டு நெக்ஸ்ட்டு வந்து நான் மதியானத்துக்கு சூடாக தான் லன்ச் ரெடி பண்ண போகிறேன். நான் காலையிலே பண்ணல, அதனால் வெறும் ஆப்பம் மட்டும் ஊற்றிட்டு மற்ற வேலையெல்லாம் பார்த்துட்ருக்கேன் நான். உங்களுக்கு இந்த ஆப்பத்தோட ஷார்ட்ஸு கீழேயே வந்து இதோடைய மெஷர்மெண்ட்ஸு எல்லாமே ஒரு சின்ன விலாக் வீடியோ மாதிரி இருக்கும். அதில் அதோட லிங்க்கு நான் கொடுத்துருக்கேன். நீங்கள் அதை போய் செக் பண்ணுங்கள். ஆப்பத்துக்கான மெஷர்மெண்ட்ஸ் எல்லாமே நான் அதில் கொடுத்துருக்கேன். ஸோ ஆப்பம் ஊற்றி முடிச்சாச்சு. அதுக்கப்புறம் வந்து லன்ச் ரெடி பண்ணுறதுக்காக வந்து நான் வந்து பாயில்டு எக்கு கொஞ்சம் வேக வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் வெங்காயம் தக்காளி எல்லாம் கட் பண்ணிவிட்டு எல்லாத்தையும் ப்ரெப் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ எல்லாமே வந்து ரெடி பண்ணிவிட்டு நம்ம வந்து ஸ்டார்ட் பண்ணிடலாம். நான் இன்றைக்கி வந்து 1 பாட் தக்காளி சாதம் தான் பண்ணலான்னு இருக்கேன். ஸோ அது ரொம்ப நல்லாவே வந்தது. எல்லாத்தையும் முதல்ல கட் பண்ணி ரெடி பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். எல்லாத்தையும் ரெடி பண்ணிட்டா நம்மளுக்கு குக் பண்ணுறதுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். ஒரு பேன் வச்சுட்டு இதோட ஃபுல் ரெசிபி வேணால் சொல்லுங்கள், நான் வந்து ஷார்ட்ஸில் அப்லோட் பண்ணுறேன். இதில் கடகடன்னு நான் வந்து மேக் பண்ணதை மட்டும் சின்னதாக கிளிப்ஸ் தான் ஆட் பண்ணியிருக்கேன். யூஸ்வலாக நம்ம செய்கிற மெத்தடில் தான் செய்வோம். அந்த கலருக்காக நான் எந்த கலர்ஸும் யூஸ் பண்ணல. நம்ம காஷ்மீரி ரெட் சில்லி பவுடர் வந்து ஆனியன் வதக்கும் போதே நம்ம போட்டோன்னு வச்சுக்கோங்களேன், நல்லா அதோட கலர்ஸ் ஃபுல்லாக ரைஸ்லலாம் நல்லா இறங்கி பார்க்கவே நல்லாயிருக்கும். அண்ட் டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும். நான் எந்த விதமான மசாலாவும் ஆட் பண்ணல. இந்த பிரியாணி 1 பாட் ரைஸ்க்கு சூப்பராக வந்து தக்காளி சாதம் ரெடி ஆகிடுச்சு. இதோட இந்த விலாகை முடிச்சுக்கிறேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ். பாய்.